தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரலினதும் அன்றி. இங்க விதி என்ன? பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற விதி. Knowing Daddy God and Jesus and God. பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் இந்த உலக வாழ்வுக்கும் தேவ பக்திக்கும் இந்த உலக வாழ்விலே நான் அவருக்காய் வாழ்கிற வாழ்வுக்கும் இந்த அறிவினால் தான் திவ்ய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? There is a law. பிதாவை அறிதல், கிறிஸ்துவை அறிதல். பைபிள் வாசிக்கணுமா பிள்ளைகளா? பைபிள் வாசிக்கணும், எல்லாம் பைபிள் வாசிக்கணும். ரொம்ப வாசிக்கணும்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் சுவாபம் மாறலையா, நீங்கள் பைபிளே வாசிக்கலைன்னு அர்த்தம். இன்னும் சபையிலேருந்து ஆவியின் விதியை கேட்டு, ஆவியின் மனுஷன் பிரசனத்தை கேட்டு, இன்னும் உனக்கு மாம்சம் இருக்கா? நீ இயற்கையின் மனிதனாக இருக்கிறாய். அவர் விதி உனக்கு ஒர்க் அவுட் பண்ணாது. சொல்றதுக்கு மன்னிங்க, அவர் விதி உனக்கு ஒர்க் அவுட் பண்ணாது. நீ பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்னா, இப்ப நான் சொன்னது கேள்வி, விசுவாசம் கேள்வியில் வரும். வசனத்தை கேட்க கேட்க, வசனத்தை வாசிக்க வாசிக்க தான் விசுவாசம் வரும். அப்போ உறுதியா இருந்து அவனை எதிர்க்க முடியும். அப்ப நீ பிரச்சனையை பேச மாட்ட. அந்த பிசாசை எதிர்த்து நீ வார்த்தைகளை பேசுவாய், வசனங்களை பேசுவாய், இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை செய்வாய். அந்த விதி உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும்.